அவர் உங்களை விட்டு விலகலை, அவர் உங்களை கைவிடவும் இல்லை. இந்த வருஷம் முழுவதும் நடத்தின ஆண்டவர் வருகிற வருஷமும் கர்த்தர் உங்களை சாட்சிகளாக நிறுத்தி ஒரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உங்களை அற்புதமாக ஏசப்பா நடத்த போகிறாரு. ஸோ உங்கள் நோக்கம், உங்கள் ஓட்டெல்லாம் மனுஷன் மேலே இருக்கக்கூடாது, இயேசு மேலே மாற்றம் உங்கள் நம்பிக்கை வைத்து ஓடுங்க. உங்கள் வாழ்க்கை உடைஞ்சிச்சு, உங்கள் படகு உடைஞ்சி தண்ணியில் முழுகி போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளையே, உடைந்ததை ஆண்டவர் உருவாக்க வந்தார். அல்லேலூயா. உடைக்கப்பட்டதை ஆண்டவர் மறுபடியும் உருவாக்க அவரால் முடியும். ஆண்டவருக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், பார்க்க வேண்டியதெல்லாம், பிடிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஸோ கர்த்தர் மேலே மாத்திர நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே இந்த வருஷம் உங்களை பிடிச்சு நான் உங்களை முன்ன வைத்து நான் கடந்து வரேன்ப்பா, நீங்கள் என்னை நடத்துங்க ஒரு தகப்பனை போலன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய செட்டில்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பார். தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கரத்தில் கொடுத்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவ பிள்ளைய, மனுஷன் மேல் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தர் மேலே மாத்திர நம்பிக்கையோடு இருங்க, ஏசப்பா மேலே மாத்திர சார்ந்து வாழுங்க. அவர் உங்களை கண்மலை மேலே உயர்த்தி அறிவு கெட்டாத ஸ்தானங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறாரு. ஸோ அவர் மேலே மாத்திர நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காத அற்புதங்கள், அடியாளங்களை கர்த்தர் செய்வார். அந்த கோர்ட்டு கேஸுகளை கர்த்தர் மாற்றுவார். அந்த பலவீனங்களை கர்த்தர் உடைப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த வியாதிகள் நீங்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனுங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா யாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை ஃபைனான்ஷியலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை திருமண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க போகிறார். ஸோ அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. எந்த மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருக்காதீங்க. கர்த்தர் மேலே மாத்திர சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் நாவல சாட்சிகளை எழுப்ப கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நினச்சிக்காதீங்க, ஊழியத்தில் என்னை யாரும் என்கரேஜ் பண்ணல, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை வழிநடத்துறவங்க யாரும் சொல்லி வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறாரு. உங்கள் ஊழியங்களை ஆண்டவர் விஸ்தரிக்க போகிறாரு, எல்லைகளை விரிவாக்க போகிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறாரு. அவர் வழிகளை திறக்க போகிறார். அவர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறாரு. நீங்கள் அமைதியாக அவருடைய பிரசன்னத்தில் காத்துருங்க. வேதத்தை அதிகமாக வாசிங்க. ஒரு பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. வனாந்தரங்கள் அவங்களுக்காக வயல் வழி ஆண்டவர் மாற்றுவார். ஸோ அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் சொல்ல வேதத்தில் பார்க்கிறோம். இதை குறித்து சோர்ந்து போய் கொண்டிருக்காதீங்க. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் என்ஜாய் பண்ணி ஆண்டரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அவரோட பிரசனம் மெழுகு மலைகளை ஆண்டவர் மெழுகு போல உருக பண்ணிடுவாருங்களா? எப்படி? அவரோட பிரசனம். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு எப்படி உருகி போகுதோ அந்த மாதிரி உருகி போடுமா? எப்படி? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை அற்புதமாக நடத்த போகிறார். அவர் மேல் நம்பிக்கை. மே காட் பிளஸ் யூ. ஆமென்.